ஆன்மீக ரீதியாம் அறிவியல் ரீதியாம் அழகழகாக நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க முன்னோர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்றோம்? இந்த ரெண்டு கையையும் சண்டிகேஸ்வரர்களை போய் தட்டி கும்பிடுவோம்ல. தட்ட சொன்னாங்களா இல்ல கையை உரச சொன்னாங்களா? இன்ன வரைக்கும் யாருக்கா தெரியுமா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவர் செவுட்டு சாமி. யாரு? இவங்கதான் பாவம் அவர் போய் வைத்தியம் பார்த்தாங்க எல்லாரும். அவர் செவுட்டு சாமி. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மேலூர் சார்பு ஆய்வாளர் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களையும் அனைவரையும் வருக 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 வென்று கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் கலைஞர்கள் சார்பாகவும் வருக வருக வென்று வரவேற்கின்றோம். அப்ப சண்டிகேஸ்வரர் வந்து செவுட்டு சாமியா கிடையாது. சண்டிகேஸ்வரோட போய் ஏன் இந்த ரெண்டு கையும் அப்படி உரசிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியா என்ன அப்படின்னா, நான் சிவனை வணங்கிட்டு வந்துட்டேன், ஆனா எந்த ஒரு சிவனுடைய பொருளையும் நான் எடுத்துக்கிட்டு போகல. அதனாலதான் சிவன் கோயிலுக்கு போனா திருநீரை கூட எடுத்துக்கிட்டு வரக்கூடாது என்பது பொருள். ஏன்னா சிவன் சொத்து குணநாசம்னு சொல்லுவாங்க. அப்ப சிவனுடைய திருநீரை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போயிட்டோம்னா உட்கார்ந்து வரக்கூடாது. ஆனா அதே பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா உடனே வரக்கூடாது, இருந்து அமர்ந்து அந்த தெய்வத்தை வழிபட்டு வர வேண்டும் என்பது கிரமம். இதுக்கு காரணம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் இந்த ரெண்டு கையை இப்படி உரசணும் அப்படின்னா இந்த ரெண்டு கையை உரசும் பொழுது சண்டிகேஸ்வரனுடைய அந்த தன்மையாக கூடியது நம்ம எவ்வளவு அந்த ரத்தமாக கூடியது சூடாக, அதாவது தட்பவெப்பநிலை சீராக இல்லை என்று சொன்னால் இந்த இரண்டு கைகளை உரசுகின்ற வேளையிலே நம்முடைய ரத்தமாக கூடியது சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்குவதற்காகத்தான் அந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க? இந்த கையை ரெண்டையும் உரசுறது அறிவியல் ரீதியா ஒரு விஷயம். ஆன்மீக ரீதியா என்ன விஷயம் அப்படின்னா, நான் திருநீரை கூட எடுத்துக்கிட்டு போகல, இந்த பாத்துக்க நல்லான்னு கணக்கை ஒப்படைச்சுட்டு போறதா ஒரு அர்த்தம். இது ஆன்மீக ரீதியா. இந்த ரெண்டுக்காக வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் இந்த கையை உரச. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுகலாம் எதையோ ஒன்ன கொட்டி, அது என்னன்னு கூட தெரியல, அதை கொட்டி அதை தேய்னு தேய்ச்சு அதை எங்கேயோ கொண்டு போய் திணிச்சு இன்னைக்கு நம்ம படுற பாடு இருக்கே, நம்ம பண்ற அநியாய அக்கிரமம் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் பார்த்து கடவுளை அப்புறம் கொந்தளிக்காம என்ன பண்ணுவாரு? கையை எதுக்கையா உங்களை உரச சொன்னேன், கையை எதுக்கையா நான் தட்ட சொன்னேன், அதெல்லாம் விடுத்துவிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இதுல அங்க பிரளயம் ஆகுது, இங்க சுனாமி வருது, இங்க வந்து அழியுதுன்னு சொன்னா இதுக்கு நானா பொறுப்பு? நீங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு இன்னைக்கு அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நான் பிறந்தாமனாக கூடியவன் இல்லையா? அப்போ எல்லா விஷயத்தையுமே மனிதனுக்கு இதை இப்படி செய்தால் நன்மை உண்டு, இதை இப்படி செய்தால் பயன் உண்டு அப்படிங்கறதுனாலதான் நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. சம்மணம் போட்டு உட்கார்றதுல இருந்து அண்ணாந்து தண்ணி குடிக்கிறதுல இருந்து நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் ஏன் சொல்லி கொடுத்தா அப்படின்னா, ஒரு மனிதன் சம்மணம் போட்டு இரு கால்களையும் சம்மணம் போட்டு சாப்பிட்டா அப்படின்னா ஜீரண சக்தி நமக்கு சீக்கிரமா இருக்கும் என்பது அறிவியல் ரீதியான விஷயம். அதே நம்முடைய முன்னோர்கள் இன்னொரு விஷயம் ஏன் அதை கத்துக் கொடுத்தாங்க அப்படின்னா, என்னைக்குமே அன்னத்தை குனிஞ்சு சாப்பிடணும், நிமிர்ந்து சாப்பிடக்கூடாது. ஏன்? பூமியில் விளையக்கூடிய அந்த நெற்கதிருக்கு வணக்கம் சொல்லும் விதமாக என் வயிற்றின் பசியை போக்கக்கூடிய அந்த உணவே உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லி அந்த நன்றியின் விதமாக இப்படி தலையை குனிஞ்சு சாப்பிட சொல்லி கொடுத்தான் தமிழே. அதே மாதிரி தண்ணியை அண்ணாத்து குடிக்க சொன்னா அங்கே வர்ண பகவான் கொடுக்கக்கூடிய அந்த நீருக்கு எங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய வர்ண பகவானே உனக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இதோ உனக்கு நான் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக நிமிர்ந்து குடிக்க சொன்னா நம்ம தமிழே. என்னைக்கு நம்ம எல்லாம் இளநிக்குள்ள ஸ்டாவை போட்டு உரிய ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே விவசாயி ஒவ்வொருத்தரும் தூக்குல தொங்க ஆரம்பிச்சாங்க. காரணம், இன்னைக்கு விற்கக்கூடிய விவசாயிகளுடைய பொருள் 50 ரூபாய் இளநீ என்று சொன்னாலும் அதை பேரம் பேசி நம்ம எல்லாம் வாங்கி குடிக்கிறோம். மனசாட்சியை தொட்டு யாராவது சொல்லுங்க, 50 ரூபான்னு இளநீன்னு சொன்னவன யாராவது வாங்கி குடிச்சிருக்கிறோமா? 5 ரூபாயாவது குறைச்சு குடிக்கிறான்னு நமக்கு மனசு ஆறாது. ஆனா இன்னைக்கு வெளிநாட்டின் மோகத்தின் ரீதியாக இன்னைக்கு கொக்கோ கோலாவா இருக்கட்டும், பெப்சியா இருக்கட்டும், வெளிநாட்டு பானங்கள் அத்தனையும் உடம்புக்கு கேடு என்ற போது கூட 150 ரூபாய் கூட வாங்கிக்கிட்டு போய் சும்மா நம்மளால குடிக்கிறது கிடையாது. பாலம் தண்ணி விடுறதுக்காக கட்டி வச்சாங்க, இன்னைக்கு பாட்டில் போடுறதுக்காகவே கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கிட்டு பேரும் பாலத்துக்கு அடியில உட்காந்துக்கிட்டு 150 ரூபாய் கொக்கோ கோலா வாங்கிட்டு அதை 200 ரூபாய் கோஜை வாங்கிக்கிட்டு நம்ம எல்லாம் ஒன்னா கலந்து குடிக்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க, 1 லிட்டருக்கு கொக்கோ கோலாவையும் பெப்சியை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டு பாத்ரூம் போய் கக்கூச கழுவுனீங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடரை விட அதிகமாக சுத்தம் செய்ய இந்த கொக்கோ கோலாவுடைய பானம் தெரியுமா யாருக்காவது? ஆனா மனுஷன் நம்ம அதை வாங்கி பேரம் பேசாம வாங்கி குடிக்கிறோம். அதாவது விவசாயினுடைய வயிற்றுல இன்னைக்கு நம்ம அடிச்சு எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப தமிழனை அழிப்பதற்கு வேற எங்க இருந்து ஆளு வர வேணாம், தமிழன் நம்மளே அழிச்சுக்கிட்டு போவோம். அதனாலதான்
நல்ல ஆரோக்கியமான உணவாகக்கூடிய கூடு இன்னைக்கு தெரு ஓரத்துல 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே இன்னைக்கு ஏசி பொட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு காஞ்சு போன கறியை நம்ம எல்லாம் கடிச்சு தின்னுக்கிட்டு கிடக்குறோம். 200 ரூபா 300 ரூபான்னு சொல்லி இன்னைக்கு KFCன்னு சொல்லி இன்னைக்கு வெளிநாட்டுக்காரனை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கு தப்பு. இதையெல்லாம் திருத்த வேண்டும் என்பதற்காக நீங்க கோவிலுக்கு போய் புண்ணியத்தை சேர்க்கறதெல்லாம் பயன் இல்ல. முதல்ல தப்பு எங்க ஆரம்பிக்கிறது, அந்த தப்பை எங்க தடுத்து நிறுத்துறது என்று சொன்னால் முதல்ல பிள்ளைங்க முன்னாடி இப்படித்தான் நம்ம வாழ வேண்டும், குழந்தைகள் முன்னாடி இதைத்தான் பேச வேண்டும் என சொல்லக்கூடிய விதிமுறைகளை நாம எல்லாம் மறந்து போயிட்டு தாத்தா மார்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பேரன் பேத்திகள் அந்த காலத்துல எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஐயா ராசா இங்க வா, கொஞ்சம் தாத்தாக்கு போய் ஒரு வெத்தலை வாங்கிட்டு வா, இல்ல தாத்தாக்கு போய் ஒரு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வா சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தையும் அது வளர்கின்ற காலத்துல அது பல சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஐயா சாமின்னு கூப்பிட்டு பழகும். இன்னைக்கு இங்க வாடான்னு பல கெட்ட வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்தும் பொழுது அந்த குழையும் அந்த சூழலில் தான் வளரும் என்பதை யாரும் மறந்து விட வேண்டாம். அப்படிங்கறதால என்னை பேச விட்டீங்கன்னா நான் பேசி அருமையா கைதட்டுங்க. போய் எவ்வளவு விஷயம் பேசுனாங்க. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதான் பேசுவாங்க. பாருங்க, ஒரு சின்ன பையன் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான். அப்ப உடனே அவங்க அம்மா அக்கம் பக்கத்துல சொல்றாங்க, எப்ப உன் மகன் கெட்ட வார்த்தை பேசிட்டான், உன் மகன் கெட்ட வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு. அதை கெட்ட வார்த்தை பேசல, அதை கேட்ட வார்த்தையே பேசிருக்கான். அதை கேட்கலன்னா அந்த வார்த்தை அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல சொன்னீங்க. இப்ப பாருங்க, அதாவது மனிதனுக்கு தினந்தோறும் முக்கியமான ஒன்று காய்கறி. காய்கறி உணவு, குழம்பு இல்லாமல் காய்கறி இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா? முடியாது. அந்த காய்கறி விற்கக்கூடிய இடம் அப்படி சாலையோரம் தெருவோரம் காய்கறியை வச்சு சந்தை மாதிரி போட்டு தெருவோரத்துல வைப்பாங்க. ஆனால் பாதரட்சை என்று சொல்லக்கூடிய இந்த செருப்பாகப்பட்டது எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கும். ஏன்னா தீட்டு அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு நல்விதமா நிறைய பேசுறீங்க. ஏன்னா தீட்டு அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா தீட்டு அப்படின்னா அந்த தீட்டு துணியை கொண்டு போய் ஒரு தெய்வத்தினுடைய குலத்துல அலசுவாங்க. எங்க அப்படின்னா மதுரையில திருப்பரங்குன்றம் இருக்கு பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சரவணை கோயிலத்துல இன்னைக்கு தீட்டு துணி அலசுவாங்க. ஏன் தீட்டுன்னா அந்த தீட்டு நம்முடைய கோவில் குலத்துல அலசுவாங்களா? ஏலத்துக்கு வாங்குவாங்க, தண்டரா போட்டு ஏலத்துக்கு வாங்குவாங்க. அது எங்கன்னா தெய்வத்திற்கே தீட்டாவது உண்டு. எங்க அப்படின்னா செங்கனூர் பகவதி அம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வம். அந்த பகவதி அம்மனுக்கு மாதத்தில் 3 நாள் அந்த குருதியாகப்பட்டது வெளிவரும். ஒரு நாளைக்கு 3 துணி, 3 நாளைக்கு 9 துணி வைத்து அந்த துணியை ஏலம் விடுவாங்க. அதை சாதாரண ஏழைகள் யாரும் வாங்க முடியாது. ஒரு துணி எவ்வளவு ஏலம் போகும் தெரியுமா? 30 லட்சம் 40 லட்சம் போகும். தீட்டு துணி 30 லட்சம் 40 லட்சத்துக்கு ஏலம் போகும். அந்த துணியை வாங்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில வைப்பாங்க. பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியில கொண்டு போய் வைப்பாங்க. அப்ப தீட்டு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் செய்யலாங்க கிடையாது. அப்ப பாருங்க, உள்ளமாகப்பட்டது அதான் சொன்னாங்க, மனம் செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மனதை சரியான நிலையில எவன் ஒருவன் வைத்திருக்கின்றானோ அவனுக்கு எந்த ஒரு தெய்வமும் எல்லா தெய்வங்களுமே அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா இப்படி நல்விதமான விஷயங்களை பேச வேண்டும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். அதே போல முதலாக மதுரை அப்படிங்கிறத தொட்டோம். ஏன்னா மதுரைக்கு நடு மைய பகுதி எது அப்படின்னா இன்மையில் நன்மை தருவார் கோவில். ஏன்னா கோவிலுக்கு போறோம், சாமியை நம்ம கும்பிடுவோம். ஆனால் சிவன் தன்னைத்தானே வணங்கிய ஸ்தலம் எதுனா அதுதான் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். இதுதான் மதுரைக்கு நடு மைய பகுதி. ஏன்னா பாருங்க, அன்னைக்கே மதுரைக்கு இதுதான் நடு மைய பகுதின்னு அன்றைக்கே புள்ளியாகப்பட்டது வைத்து விட்டார். எப்படின்னா சில விவரங்கள் விஷயங்கள் பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அதே போல ஒரு விவசாயி என்ன சொல்லுவாங்க, விவசாயி நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னாங்க. ஏன் சொன்னாங்க விவசாயி முதுகெலும்பு? ஏன் சொன்னாங்க? ஒரு உடலையே தாங்கக்கூடியது எது அப்படின்னா அதுதான் முதுகு தண்டுவளம் என்று சொல்லக்கூடியது. அது எங்க இருக்கும்? முதுகுல தான் இருக்கும். அந்த முதுகு தண்டுவளம் தான் இந்த உடம்பவே தாங்கும். அதே போல உலகத்தையே தாங்கக்கூடியவன் யாரு அப்படின்னா அவன் தான் விவசாயி. அதான் சொன்னாங்க, உணவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையே உலகமே இல்லை அப்படின்னு சொன்ன. அப்ப உலகமாகப்பட்டது முதல்ல எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டால் அது விவசாயி கிட்ட இருந்துதான் உற்பத்தி ஆகுது. அப்ப விவசாயி ஒருவன் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் எவருமே வாழ முடியாது. அதை தத்துவவள்ளுவராகப்பட்டவர் அழகாக சொல்லி வச்சார். விவசாய உன் மண்ணில வாழ தகுதி உடையவன் யாரு அப்படின்னா அது விவசாயி மட்டும்தான். யாருடைய கையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல்
வாழ முடியும் அப்படின்னா அது விவசாயியால மட்டுமே வாழ முடியும். இப்படிதான் பாருங்க, ஒரு சின்ன பையன் நடந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு பெரியவர் கேட்கிறாரு, தம்பி உன்னை பார்த்தா ஒரு 10-15 வயசு பையன் போல இருக்கு, படிக்க வேண்டிய வயசா இருக்கு, என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டாரு. அவதான் 15 வயசு பையன் சொன்னா, ஐயா நான் படிக்கலையா, நான் விவசாயம் செய்கிறேன் அப்படின்னா. அவதான் அவர் கேட்டாரு, ஏன்டா படிக்க வேண்டிய வயசுல படிக்காம ஏன்டா விவசாயம் பாக்குறது, ஏன் விவசாயம் பாக்குற, போய் படிக்க வேண்டியதானா அப்படின்னாரு. அவர் சின்ன பையன் கேட்டான், சரிங்க படிக்க சொல்றீங்கல்ல, படிச்சு என்ன செய்ய அப்படின்னா. படிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போ, கை நிறைய சம்பாதிக்கலாம்ல. சரி படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு என்ன செய்ய அப்படின்னா. என்ன செய்யணும், ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடலாம்டா, அந்த சோறு யார் யா கொடுப்பா. அப்பதான் திகைத்து போனார். வேலை செஞ்சு சம்பாரிச்சு நீ சாப்பிட சொல்ற, அங்கங்க போய் அதாவது இப்படி எல்லாம் போய் காதை தொடுறதுக்கு இப்படி நேரடியா தொடுறது போயிடலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அங்க போய் சம்பாரிச்சு ஆசைப்பட்ட உணவை வாங்கி சாப்பிடுவதை விட நேரடியாக உழவு செய்து உணவை நான் சம்பாதிக்க முடியும், உலகத்துக்கே சோறு போட என்னால முடியும் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னான். ஏன்னா விவசாயம் செய்யறான் அப்படின்னா அவன் படிக்கலன்னு அர்த்தம் அப்படி நினைப்பாங்க. விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில் கிடையாது, நம்மளுடைய வாழ்வியல் அப்படி சொல்லி வச்சாங்க. ஏன்னா இப்பேற்பட்ட விஷயங்கள் பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து செல்லாதவன் கோலமறியா குரங்குக்கு ஒப்பானவன் அப்படி சொல்லுவாங்க. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்ல அற்புதமா பேசுறீங்க, அழகா பாடுறீங்க, ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியலையம்மா. தெரியாத தெரியப்படுத்துறதுதான் சாமி நீங்க வந்திருக்கீங்க. என்ன தெரியல அப்படின்னா எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவில்லை. அதனால இப்படி பருவத்தோடு இருக்கிற உனக்கு ஒரு பதி எல்லாமே தெரிஞ்சுட்டா நான் உங்க இடத்துக்கு வந்துருவேன் இல்லையா? சொல்லுங்க. அப்படிதான் தெரிந்தாலும் தெரியாதது போல் பாவித்து நிற்க வேண்டும். அப்படி நான் உங்களுக்கு பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒரு பதி. இது பெரிய சதி, அதுதான் உங்க விதி. அந்த விதியை மாற்ற எவராலும் முடியாதா? முடியாது. நேரம் போகும். அதாவது ஆள் பாதி ஆடை பாதி, படிப்பு பாதி அனுபவம் பாதி, அறிவியல் பாதி ஆன்மீகம் பாதி, உடல் பாதி உயிர் பாதி, எல்லாமே சேர்ந்தா இருந்தாத்தான் அதுக்கு மதிப்பு. சரி பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். பிரிப்பதும் சேர்ப்பதும் உங்க அப்பன் பரந்தாமனுடைய செயலாயிற்று. ஒரு மனிதனை இப்படித்தான் படைக்க வேண்டும் என்று விதியின்படியாகத்தான் ஒவ்வொன்றையும் சித்தரித்து இந்த பூவுலகு. அதனால உங்களுக்கு நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாரு, அவருடைய புகழையும் பெருமையும் அருமையும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. எனக்கு கல்யாணம். எப்படி? எனக்கு கல்யாணம். மாப்பிள்ளை பதில் வந்திருக்கிறான், மாப்பிள்ளை பேரை சொல்ல போறாரு. அதனால அண்ணன் தம்பி நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாப்பிள்ளை பேரை சொல்லும் பொழுது உற்சாகமாக இருக்கும்படியாக பல ஓசைகளை எழுப்புங்கள். மதிவேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும், நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். அழகெல்லாம் பொருளாக அமைந்தான் அம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி திறந்தான் அம்மா. தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை உனக்கு நான் புருஷனா பார்த்துட்டு வந்திருக்கேன். வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அல்லப்பகலும் இந்த பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி பெருமாளுடைய பயணம் என்று சொல்லும்போது கேட்க மாட்டேன் என்பதனால இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு பார்த்து வந்தனால பெருமைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உங்களை எங்க தூக்கி வைக்க பாருங்க. ஆமா, அதாவது வார்த்தைகளால
கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ கூட்டி 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 கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ ஒரு அமைச்சர் கிராமத்தில் உமக்கு என்ன யாரை பார்த்து கூட்டி கொடுப்பவன் கேட்கிறீங்க? புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி, அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி, பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமாளுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். சத்தியம் சத்தியம். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா, என் கல்யாணம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நடக்க போகுது. அந்த ஆசையோட அந்த நல்ல ஒரு முருகனுடைய சந்திப்பை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோட நான் போயிட்டு வரேன். என் கல்யாணத்துக்கு எல்லாரும் இருங்க. கல்யாண சாப்பாடு அடுத்த நாள நடத்தும் போது தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமமென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனே. சிவசுவேண்டிட தீவினையாளும், சிவசுவேண்டிட தீவினைமாளும், சிவசுவேண்டிட தேவருமாவர், சிவசுவேண்டிட சிவகதிதானே. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சக்தியாகிய நமக. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சக்தியாய நமக, ஓம் சிவாய நமக.
ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சக்தியாகி நமக. சஷ்டி திதி சம்ஹாரம் என்ற படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் முதல்வனாகிய என் தந்தை சிவனாரின் நெற்றிக்கண்ணில் தோற்றுவிக்கப்பட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அருவமும் உருவமாகி அனாதையாய் பரவல்பண்டாய் பிரமமாய் என்பதொரு பிளம்பதொரு மேனியாக கருணை உங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தால் உலகம் மொய் என்பதற்கிடங்க யாம் அவதரித்தோம். அதன்படி சூரபதுமனையும் அவரது சகாக்களையும் சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை மனமுடித்து வள்ளியை கடிமணப்படுவதற்காக இந்த கலிகாசல் திருப்பி இருக்கிறோம். யானை பெரும் பின்னே மணி யோசிபர் முன்னே என்பதற்கிடங்க நார்வனுடைய காலம் வருகிறது. சற்றே விட்டு எதிர்பார்க்கலாம். கந்தன் காலடியை வணங்கினார் அனைத்து உட்பொருளும் நீ தங்களை வணங்க வேண்டிய வருக வருக நாரத பிரபலம் வருக தங்கள் வருகை இங்கின்று நல்வராகட்டும். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய மரபு. தமிழர் என்ற இனம் உண்டு, அவர்களுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. எம்மொழியும் கற்போம் வாசிப்பதற்கு, எம்மொழி தமிழ் மொழி கற்போம் சுவாசிப்பதற்கு. கல் தோன்றிய மண் தோன்றிய காலத்தில் முன்தோன்றி வாழ்ந்த மூத்த குடிமக்கள் நம் தமிழின மக்கள். உலகத்திலே நாகரிகம் எங்க வளர்ந்துச்சு? தமிழனால தான். அப்பேற்பட்ட தமிழ் பிறப்பிடமான திருவாரூர் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க அந்த இடத்திற்கு தாங்கள் வருகை தந்ததினால் தாங்களுக்காக சிறப்பு மிகுந்த ஒரு வரவேற்பால் எவ்வாறு நல்கலாம் என்று கருத்தை பார்க்கும் பொழுது குமரன் என்ற மாபெரும் இசை மேதையே இசை மேதையே
உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்துத்தவரே, யாழ் வல்லவரே, தாங்கள் வருகையால் இங்கு இன்று ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம் என்று மகிழ்கிறேன். அப்படி இருந்தால் கூறுங்கள், பார்க்கலாம். முருகப்பெருமானே, இன்றைய நேம சிச்சையை முடித்து மார்க்கமாய் வேதிமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது வேதிமலை சாரலில் அற்புதமான ஒரு கனியை கண்டு வந்துள்ளேன். முருகா, கனி அமையா? அன்று கண்டது கனி, பார்த்தது இந்த நாரத முனி, அடைய வேண்டியதோ இந்த சுப்பிரமணி. அதனால் அன்று கொண்டு வந்து கிடைத்தது பழனி படை வீடு ஒன்று கிட்டியது. நீ தாங்கள் கனி என்று சொல்லும் பொழுது என் கற்பனை எங்கோ செல்கிறது. தாங்கள் முன்பு ஒரு கனியை கொண்டு வந்து சரி எனக்கு ஒரு அண்ணா கணபதிக்கு போட்டி ஏற்படுத்தி அதில் தோல்வியுற்றவனாக தாங்களும் அம்மையப்பன் ஒருமுகமாக தீர்ப்பு வழங்கியதுடன் இது அறிவுடையாரை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்பட்டது என்றும் இதில் அண்ணாவே அறிஞர் என்றும் தான் ஒரு ஆண்காரன் அறிவில்லாத என்று காரணம் காட்டிவிட்டீர்கள். இதனால் அம்மையப்படி பிரிந்து ஆண்டியாய் காவி உடை அணிந்து திரு ஆவினங்குடி என்று சொல்லக்கூடிய குண்டில் தங்கினோம். அது பழனி என்ற தலமாக விளங்குகிறது. அந்த கதை எப்படி இருக்க வேடிக்கையாக அவை முதாட்டியிடம் சுட்ட பலம் வேணுமா, சுடாத பலம் என்ற நாவற்கனியை ஊத்த காரணத்தால் அந்த சுட்டி என்றும் மட்டி என்றும் வெட்டி பேர் இப்ப கூட எனக்கு வெட்டி பேர் தான் வெட்டி பேர் கிட்டியது. இருந்தாலும் மலையேறி போனாலும் மச்சிருந்த இவன் அண்ணே எப்ப போவேன் திண்ணே எப்ப காலியாக பங்காளி காந்து கிடப்பேன். மலையேறி போனாலும் மச்சிலாயினா லேசா புடியூரை விட்ட தங்கச்சி வாழ்க்கை. அதனால மச்சினை நல்லா சிறப்பா தான் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் தாங்கள் கண்டு வந்த கணிக்கு சிறப்புகள் பெருமைகள் இருந்தால் கூறுகள் பார்க்கலாம். இதோ கூறுகிறேன், கேளுங்கள். மாங்கவிக்கோ மாங்கவிக்கும் கடலியே வைகவிக்குமே இனிக்கோ ஒரு பூங்கனிகை கண்டு மனம் பொறுத்து முருகா கொய்தனைத்துக் கொள்வோர் முருகா, வரதட்சணையை கேட்பவனெல்லாம் ஆண்மகள் அல்ல, கல்யாணத்தில் அடிக்கிறவள் வரதட்சணையை கேட்பவனெல்லாம் ஆண்மகள் அல்ல, இது ஊரைக்கு கிடைக்கிறதெல்லாம் படிக்கிறவள் வரதட்சணையை கேட்பவனெல்லாம் ஆண்மகள் அல்ல, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிறவள் உண்மை சொல்லுகிறேன் உழைப்பாடே முன்னேறு தேவையானதா மூச்சு தன் வாழும் இங்கே போச்சு கட்டியவர்கள் தெய்வம் அவரின் மனப்பாடலா
நீங்க தொட்டது ரேவதி. கமுதி ஆரகுடி கணேசன் போட்டது ரேவதி. அந்த முறையில காரைக்குடியில் ஒரு ரேவதி இருந்துச்சு. கனி எப்படி இருந்துச்சோ தாங்கள் எடுத்து சொன்னதுதான் அந்த ரேவதியில பொருத்தமா இருந்ததுனால கனிக்கு மேல சாக்கியத்தை கேட்கலாமா? கேளுங்க. சாக்கியமல்ல முன்னிக்கே நாற்றம் அடிக்கக்கூடிய தாங்கள் என்று கொண்டு வந்த கனி 5 கொடுத்துச்சு. இந்த கனி குஞ்சு கொடுக்குமா? எந்த குஞ்சு? சேவல் குஞ்சு இருக்கியா, மயில் குஞ்சு இருக்கு, பாம்பு குட்டி இருக்கு. தாங்கள் அன்று கொண்டு வந்து 5 கொடுத்துச்சு. அதே போல இந்த கனி அந்த 5 கொடுக்க உங்களுக்கு கொடுக்கும். ஐம்புலங்களுக்குமே சுவை தரக்கூடிய கனி கொடுக்கும். ஆமையா, அப்பேற்பட்ட கனியை நான் பார்க்கும் பொழுது தப்பு பண்றாரு. மனம் வாக்கு காயம் மும்மன பச்சி. அந்த பச்சி பறவைகளை மரத்துக்கு 1 அறிவு, புழுப்பூச்சிக்கு 2 அறிவு, மீனுக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, மிருகத்துக்கு 5 அறிவு, மனிதனுக்கு பகுத்தறிவு 6 அறிவு, அருகறிவு, மறுதறிவு, பொருளறிவு, நுண்ணறிவு, சிற்றறிவு, பகுத்தறிவு 6 அறிவு. அதையும் தாண்டி 7வது அறிவு பெறப்பட்டவர்கள் தங்கள் கூட 8வது அறிவு இறைவனுக்குறாங்க. அப்பேற்பட்ட பறவை இனமே அந்த கனி வேணாம் விட்டு போது என் தலையில கட்ட பாக்குறியா? முருகா, வேண்டாம் என்று போகவில்லை. அந்த கனி அருகே உங்களை தவிர எந்த ஒரு ஜீவனும் நெருங்க முடியாது. நெருங்கலாம். நான் போனா கிட்ட, நீங்க போனீங்க கிட்டும். அப்ப பார்க்கும் பொழுது ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயத்தை நினைவாக, ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயத்தை நினைவாக, ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயத்தை நினைவாக. நீங்க போகாத இடம் கிடையாது, சிறப்பு இருக்கு. அப்பேற்பட்ட என்கிட்ட வந்து இப்ப என்ன அப்படின்னா, கனிக்கு போய் கொம்பு இருக்குன்னு வம்பா பேசுறாரியா? அப்படி சொல்லுங்க. சில ஒட்டு கொம்பு இருக்கு, சிலதான் சொல்றது போல பணங்காயும் பங்காளி சொத்தையும் பதம் பார்த்து வெட்டி விட்டுறணும்.
பாதி கிணறு தோண்டவனும் பங்காளி சொத்து எடுத்து வாழ முடியுமா? முடியாது. அதே போல குரங்கு குடிச்சவன் கையும் சிறங்கு குடிச்சவங்க எப்பவும் சும்மா இருக்காங்க. கார்த்திகைக்கு முன்னாடி மழை இல்ல, கர்ணனுக்கு முன்னாடி உடையில. அதே போல கோமலி தனியா போனாலும் கொட்டாவி தனியா போகுமா? அதே போல முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவான்னு சொன்னாங்க. ஏன் முருங்கை நட்டவன் வெறுங்கையோட வரனா? என்ன காரணம்? என்ன? இளமை பருவத்துல முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் சாப்பிட்டா வயது முதிர்வு காலத்துல என்ன செய்யணும்? ஊண்டுகோல் இல்லாமல் போகலாம். ஆமையா? முருங்கை செடி எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? தலைவாசல வச்சா வைக்க கூடாது, உள்ளவாசல வைக்கணும். தலைவாசல புடிச்சுக்கோங்க. அது போல சில கெட்டி கொம்பு இருக்கு, சில ஒட்டு கொம்பு இருக்கு. புடிச்சாலும் புளிய கொம்பு பிடிக்கணும். ஒட்டு பட்டாலும் மோதிர கையில கொண்டு போடணும். மோதிர கையில ரத்தம் வந்துடும். மோதிர கையில கொண்டு போடணும். ஆமையா? அப்பேற்பட்ட நல்லா பிடிச்சா நம்ம முடிஞ்சா தாங்க போனா பிடிக்க தருமா? சொன்னீங்க சரி. சில ஒட்டு கொம்பு இருக்கு அப்படின்னு நீங்க போற ஒட்டு கொம்பா பாத்துட்டு போய் போகலாம். இல்ல நான் பாத்துட்டு வந்து கட்டி கொம்பு மாப்பிள. சரி முருங்கை சொன்னீங்களா? முருங்கையை பற்றி அந்த முருங்கை கொம்பு கூட இருந்தால் பிடிச்ச உடனே மடக்கு உடையும். சரி இது அப்படி கிடையாது. புளியங்கு மாதிரி பிடிக்க வர பிடிச்சு பார்த்து அனுபவம் கொஞ்சம் பேசல. அனுபவம் இருந்தாலும் கொங்கைகள் இருந்துண்டு கோதிலாத கண்கள் உண்டு. நான் கண்டு வந்ததோ ஒரு பெண். எப்படின்னா அன்னைக்கு இரண்டாம் குலத்துங்க சோழ மன்னனுக்கு ஒட்ட கூத்தர் போய் புகழந்தி புலவர் தான் மணப்பெண் கேட்டான். யாரு? அன்னைக்கு இரண்டாம் குலத்துங்க சோழ மன்னனுக்கு ஒட்ட கூத்தர் போய் புகழந்தி புலவர் தான் மணப்பெண் கேட்டான். அப்ப புகழந்தி புலவர் ஒட்ட கூத்தர் பார்த்து கேட்டா என்ன கேட்டா? உங்க நாடு சிறந்த நாடா, வளமுக்க அரசனா, மாட்சி பொருந்திய நீதிமானான்னு கேட்டான். இது யாருக்கு தெரியும்? சோழ நாடு வளமுக்க நாடு, மாட்சி பொருந்திய அரசே, நல்ல வளமுக்க நாடுன்னு யாரு? புகழந்தி புலவருக்கு தெரியும். இது யார் சொல்லணும்? ஒட்டக்கூத்தர் ராவினால் சொல்லட்டும்ங்கிறதுக்காக எனக்கு அவ்வாறு காத்திருந்தாரு. அது போல நீங்க எங்க போனீங்க, எந்த இடத்துக்கு போனீங்க, யாரை பார்த்தீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா நாங்கள் நாவினால் அறிந்து கொள்வதற்காக சற்று விளையாட்டு. தங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. சரி தங்களும் விளையாடி பார்க்கவே இந்த கலிகாசலம் நாடி வந்துள்ளேன். அப்ப பார்த்தது யாரை பார்த்தீங்க? முருகா வள்ளியத்தான் அவளை பார்த்து வந்திருக்கேன். அவட்டதுக்கு நீங்க போனீங்க இல்லையா? இல்ல நீங்க போனோம்னு சொன்னீங்களே, போய் பார்த்துட்டு வந்தேன். பார்க்கத்தான் முடியும். நான் நினைச்சா நீங்க எதையும் செய்யலாம், பார்க்கவும் செய்யலாம். என்ன சொல்ல வரீங்க? சரி மாப்பிள ஆதியில கொடுத்த வாக்கு சரி பாதியில நிக்குது. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு தாங்கள் வாக்கு கொடுத்தீங்க. அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரில் திருப்பரங்குன்றத்துல வச்சு திருமணத்தை முடிச்சாச்சு. இளையவள் சுந்தரவள்ளியை பார்த்துட்டு வந்து அன்னவளை தாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். உண்மை. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற பெண்களுக்கு வாக்கு கொடுத்ததில் அமிர்தவள்ளியை தெய்வயானை திருப்பரங்குன்றத்துக்கு மனம் முடிக்கும். இளையவள் சுந்தரவள்ளியை மறந்துட்டான். அரை மணி நேரம் காலதாம வீட்டுக்கு போன, எங்க போன, எதுக்கு போன, எவட்ட போனது வரிஞ்சு கட்டி வாதம் செஞ்சு புருஷோட சண்டை போடுற பெண்களுக்கு அந்த காலத்துல சுந்தரவள்ளிக்கு ஆதியில கொடுத்த வாக்கு பாதி நிக்குது. இவ்வளவு காலமா பார்க்காம சும்மா இருப்பா. அவளை என்ன செய்யணும்? போகலாமா? இல்லையா பொம்பளை பஸ் போல பறக்கிறீங்களே? இல்ல 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 கேக்குறேன் மாப்பிள. அன்னவரை தாங்கள் திருமணம் முடிக்கணும். ஆனால் இக்கோலத்தோடு சென்று விடக்கூடாது. வச்சன சரியா சொல்றாரு. இப்படியே போனா போனோட முடிஞ்சிடும். வந்திருக்கிறது நீங்க தான் தெரிஞ்சு மாலை மாத்தி நம்மளுக்கெல்லாம் போனோட முடியக்கூடாது. அப்புறம் எப்படின்னா அவன் 4 வேதங்களும் கால்கள் அமைக்கப்பட்ட வர்ணிது கால் வைத்து முற்றி வளர்ந்த திருமண ஆளன மந்திரத்தை மனம் என்னும் கற்களை விட்டறிந்து பறவைகள் வெட்டி காவல் செய்ய அஞ்ஞான இருக்கா. அண்ணவளுக்கு நேரத்துல மெஞ்ஞானத்தை பூத்திட்டீங்க. அதானே உண்மை. அதே போல 18,000 ஒரு என்ன நடந்தது? 18 வருஷம் ஒரு போர் நடந்தது. என்ன போர்? தேவ அசுர போர் சொல்லுவாங்க. அதே போல 18 மாச போர் ராமாயண போர். அதே போல 18 நாள் போர் மகாபாரத போர். 18 நாளிகை போர் என்ன? சேரன் செல்வர்களுக்கும் கடக விஜயனுக்கு நடந்தது. அதே போல தாங்களுக்கு கிடைத்த நேரத்துல என்ன நடந்தது? சிறப்பு கொடுத்தீங்க. எனக்கு கிடைக்கிற நாளிகை பொழுதுல அந்தவளை திருமணம் முடிச்சு தாங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் சூழ்ச்சிடலாம். சரி திருமணம் முடிக்கணும் அப்படின்னா நீங்க இப்படியே சென்று விடக் கூடாது. ஒரு வேடுவராக மாற வேண்டும். சரி வேடுவராக மாறி ஒரு மானை துரத்தி செல்வது போல் செல்ல வேண்டும். மானன்னா ரொம்ப பெருங்கொண்ட மான துரத்திடாதீங்க. அது மாமியாவை பெருங்கொண்ட மான துரத்தணும்னா அது மாமியார் துரத்துற மாதிரி ஆகி போயிடும். இப்படித்தான் மானு சில பேர் மாமியார் துரத்திக்கிட்டு. அதனால பெருங்கொண்ட மானவம் இல்லாமல் நானூத்தி மானவம் இல்லாமல் ஒரு பருவத்தோடு இருக்கக்கூடிய மானை துரத்தி செல்ல வேண்டும். எப்படி? மானோட நைய போட சொல்றீங்க? மானோட நைய போட. நீங்க நைய போட்டாலும் சரி, கைய போட்டாலும் சரி. சரி நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உங்க பஞ்சாயத்து இவங்கதானே? சரி அந்தவளை திருமணம் முடிச்சு தாங்களுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நல்ல ஆசி காட்சி கொடுக்க வேண்டும். இருக்கலாம். திருமணத்துக்கு வந்துருக்கீங்களா? திருமணத்துக்கு வந்துருக்கீங்களா? நீங்க சொல்லாத பார்த்தா வராதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கேக்குறேன். பல இடம் இருக்கியா? மாப்பிள பருப்பு இல்லாத சாம்பாரா, சீப்பு இல்லாத
கல்யாணமா நான் இல்லாத திருமணமா இருக்கா? கண்டிப்பா வருவேன் மாப்ள. இருக்குல்ல? முருகா முருங்கைக்காய் போடாம சாம்பார் இருக்குமா? ஆ? முருகா தங்களுடைய திருமணத்துக்கு வருகின்ற பொழுது சரி. வேற யாருக்கு கூட நான் கொண்டு போக மாட்டேன். ஆனா என் சொந்த மச்சனைங்கிறதுனால உங்களுக்காக நான் ஒரு 3 கொண்டு வரலாம்னு ஆசைப்படுறேன். 3க்கு இப்பவே ஆரம்பிங்களா? 3 கொண்டு வர்றீங்க. சரி. பத்துமா பத்தாதா? என்ன எந்த மூணு சொல்றீங்க? எந்த மூணு சொல்றீங்க? 3 ஆரம்பிக்குது. சரி. ஆனா முடிவு எங்க போகுதுன்னு தெரியல. அது இருக்கட்டும். இப்ப இப்ப மண்டபத்துக்கு 10 பேர் படுத்துக்கிறேன். நீங்க எந்த மூணு சொல்றீங்க? மாப்ள நான் சொன்ன 3 என்னன்னா, மாப்பிள்ளையாகிய உங்களுக்கு ஒரு பூ மாலை ஒண்ணு, பெண்ணாகிய வள்ளி பிள்ளைக்கு ஒரு பூ மாலை ரெண்டு, இடையில் வரக்கூடிய என்னால் முடிந்தளவு நாவால் ஒரு பாமாலை பாடி மாலை கொண்டு வருவேன். மாப்ள என் மச்சினி நீங்க சிறப்பானவர். உங்களை விட நான் கொஞ்சம் பெரிய ஆளு. ஆமையா? உண்மைதானே? உண்மை. நீங்களே 3 கொடுக்கும் போது சரி நான் உங்களுக்கு 6 வரலாம் இருக்கேன். தாங்காதா? சரவண பவ என்ற மந்திரத்தை சேர்த்து உங்களுக்கு இந்த 3ஓட சேர்த்து 6 தரேன். 6 தாங்க வேணாம். நான் சென்று வருகிறேன். தாங்கள் காண முழங்கட்டும் நாடுறேன். முருகா முருகா முருகா. அன்பு அண்ணா, பெயர் சொல்லாத அன்பு அண்ணா அவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து அம்மனுடைய பாடல் பாட சொல்லி கேட்டிருக்காங்க. அவருடைய விருப்பத்திற்காக இங்கே வருவதற்கு இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலே ஒளிபெருக்கி அமைத்த பிரவீன் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த பாசத்துக்குரிய அருமை மாமா, உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையும் ஆகிய உப்புராஜா மாமா அவர்களுக்கும் மற்றும் பக்கமேல கலைஞர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. அடுத்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நீங்க விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி மங்களமே வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த
கலையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு குளிர்ந்த தமிழ் மன்றமே மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாசலிலே
அன்புக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொன்னாகின்ற விவசாய பெருங்குடி மக்களே, உள்ளூரை சேர்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தும் விழாக்குழுவை சேர்ந்த அன்புள்ளங்களே, அதே போன்று ஒரு நாடகத்திற்கு படித்தான் ஒளிபெருக்கி அமைக்கின்ற முறையில் உண்மையிலே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் எப்படி இருக்கணுமோ அந்த முறையில் சிறப்பாக ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்து சிறப்பு செய்கின்ற பிரவீன் ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் அனைவருக்கும், அதே போன்று இந்த நாடகத்தில் அமைப்பாளர் என்ற பொறுப்பை இன்று ஏற்றுள்ள எனது பாசமிகு அன்பு சகோதரர் மண்ணின் மைந்தர். எப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்கு பெருமை சேர்க்கணும்னா ஒரு ஊர் வெளியே என்ன வேணும், நடிகர் ஒண்ணு இருக்கணும், ஒரு கோயில் மாடு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு கோயில் மாடு இருந்தா அந்த ஊர் தெரியும். அது இல்லைன்னா ஒரு கோடாங்கின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லைன்னா என்ன வேணும், ஒரு நாடக நடிகர் இருக்கணும். அதே போல சமயக்குறவர்கள் எத்தனை பேரு, 4 பேர். அக்பரர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர் 4 பேர். அதே போல எல்லாமே இந்த 4 அடங்கி இருக்கு. இந்த 4 அக்பரர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர் 4 அடக்கம். அதே போல இங்க 4 உங்களுக்குள்ள அடங்கிடுச்சு. என்ன, சாமதான பேத தண்டம், அதே போல மாதா பிதா குரு தெய்வம், அது 4 அடக்கம். அதே போன்று இந்த திருவாரூர் என்று சொன்னோம்னா அதுக்குன்னு ஒரு அறநிலைய பண்பாடு சிறப்பு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஊர்லயும் அன்புக்குரிய பாசமிகு திரு ஒரு ராஜ நடிகர், அவர் பாட்டுக்கெல்லாம் நம்ம அவருடைய பாடல்கள்லாம் நாங்களே ரசித்தோம். ரொம்ப காலம் அவர் பெட்டியெல்லாம் வச்சிருக்கேன். அன்பொண்ணன் திரு பாசமிகு அவர் மாணிக்க அண்ணன், அதே போன்று நகைச்சுவை நடிகர் அவரு, அதே போல அன்பு உப்புராஜா போன்ற கலை பெருமக்கள் பிறந்தது நல்ல ஊர். இந்த ஊர்ல சிறப்பா நாடக கலைஞர் இருக்காங்க. அதனால நாங்க எங்கே போனாலும் இப்பேற்பட்ட நாடக கலைஞர் ஊருக்கு இந்த ஒரு நடிகர் அழைத்து வருவது எங்களுக்கு அது ஒரு கால பாக்கிய புண்ணியம். அப்பேற்பட்ட இந்த இடத்துல எங்களையும் அழைத்து வந்து இந்த விழாவில் பங்கெடுத்து இந்த நாடகத்தில் வாய்ப்பு கொடுத்த பாசமிகு அன்பு விழாக்குழுவை சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும், இந்த நாடக அமைப்பாளர் பாசமிகு அன்பன் திரு உப்புராஜா அவர்களுக்கும், நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இங்கு வந்துள்ள இசை கலை பெருமக்கள் நன்மக்கள் சார்பில் நெஞ்சாத நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணிக்கு வருகிறேன். நாரதர் மிகவும் நல்லவர். நன்றி என்ற சொல்லுக்கு செந்தில் குமார் எப்பவுமே இலக்கணமானவர். நான் அவரை தவறா நினைத்து விட்டேன். ஏன் அவரை தவறா நினைக்க வேண்டும்? ஒருவர் தந்தையாப்பட்ட பிரமனை தலையை கொட்டி சிறையில் அடைத்த காரணத்தால் தன்னை பழிவாங்கும் எண்ணத்தோடு அனுப்பி இருக்கிறார் எண்ணி பார்த்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது அவர் எவ்வளவு நல்ல குணம் எடுத்தவர் என்று. அப்படி நன்றியுடன் எண்ணி பார்க்கும் பொழுது பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவாங்க. ஒருத்தன் கொள்ளையடிச்சாலும் சரி, கொலைகள் செய்தாலும் சரி, எண்ணற்ற பாவங்கள் செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பூமாதேவியாகப்பட்டவள். அதற்கு தான் மூத்தோர்கள் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள், ஆடி அடங்கு வாழ்க்கையிடா 6 அடி நிலைன்னு சொந்தப்பட்டார்கள். அப்பொழுது இப்ப 6 அடி நிலை சொல்ல முடியல, உள்ளே தள்ளி விட்டு அந்த புறம் வாங்கின ஒருபடி சாம்பல் அது அவனுடையதா, அடுத்தவனுடைய யாருக்கும் தெரியாது. அந்த முறையில் நன்றி உணர்வு அனுப்பிய நாரத மகரிஷிக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து தாய் தந்தை நினைக்கிறேன். காரணம் என்ன, ஒரு குழந்தையை பெற்ற தாயானவர் ஈக்கடிக்காமல் எறும்பு அடிக்காமல் பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள். கடைசி காலங்களில் தாய் தந்தையை குழந்தைகளாக பாவித்து நல்ல உணவளித்து அன்பு அரவணைப்போடு பார்த்துக் கொள்வது நம்ம தலையான கடமையாகும். ஏன் எப்படின்னா தாய் நாடு தாய்மொழிக்கு எத்தனை கவிஞர்கள் சிறப்பு கொடுத்து பாடுறான். ஆனா தந்தைய நாட்டுக்கு ஒருத்தன் தான் பாடுறான். என்ன 24 புறத்துக்காரன், 24 என்ன 8 8ஆவது பாரதியாகப்பட்டவங்க செந்தமிழ் நாடகம் போதுகளே, இன்ப தேன் வந்து பாயிரு காதுகளே, எங்கள் தந்தையர் நாடகம் பேசுகளே, இன்ப சக்தி பிறக்குது மூச்சுகளே, தந்தையர் நாட்டுக்கு அவன் தான் பாடுறான். ஏன் தாய் நாடு வச்சாங்க, ஏன் தந்தையர் நாடு வச்சுக்கலாமே? காரணம் என்ன, கூட பிறந்த சகோதரன் திருமணம் முடிச்சு பங்க பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். கூட பிறந்த சகோதரி திருமணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு மனப்பெண்ணா போயிடும். ஆனால் பெற்ற தாய் மட்டும் எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கு தான் தாய் நாடுன்னு சொன்னாங்க. அதே போல தாய் பூமி எதுக்கு ஒண்ணு சொன்னாங்க, உடுத்த கொடுப்பது பூமி, உறங்க கொடுப்பது பூமி, உண்ண கொடுப்பது பூமி. அதாவது பூமியும் தாய் ஒண்ணுன்னு சொன்னாங்க. தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்த யாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு வள்ளுவே தாய்க்கு முதலிடம். அதே போல கீன்ற பொழுது விருதுக்கும் தன்மகனை சான்றோட கேட்டதாய் தாய்க்கு முதலிடம். அதே போல அன்னையின் பிதாவும் முன்னர் தெய்வம் அப்பையாறு தாய்க்கு தான் முதலிடம். அதே போன்று பரசுராமர் என்ன, தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லிருக்க மந்திரம் இல்லைன்னு தாய்க்கு முதலிடம். அப்பேற்பட்ட தாயை வணங்கி சிறப்பு செஞ்சாலும் கோயிலார ஊர்ல குடியிருக்காத, ஆலயம் தருவது சாலமன் என்று, கோபுர தரிசன கோடி புண்ணியம் சொன்னாங்க. ஏன் கோயிலார ஊர்ல ரமேஷ் குடியிருக்கூடாது, சாமி நம்ம பின்னாடி வந்து காத்துக்கிட்டு இருக்கா, அது ஏன் பெரியவங்க மூத்தவங்க அப்படி சொல்லி வச்சாங்க. கோயிலார ஊர்ல குடியிருக்காதுன்னு ஒரு கிராமம் ஒரு ஊர் இருந்தா அதை பலதரப்பட்ட மக்கள் வசிப்பாங்க. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒற்றுமையின்மை, பகைமை உணர்வு, சண்டை சச்சரவு, மனக்கசப்பு எல்லாமே இருக்கு. ஆனால் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டு ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் இப்பேற்பட்ட
கோவில் விழா நடக்கும் பொழுது எல்லாருமே பகைமை மறந்து ஒண்ணு கூடிடுவாங்க. அதுக்கு தான் மூத்தோர்கள் அப்படி சொல்லி வைத்தார்கள். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத நாங்க. அதே போல எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கு. ஆமா, அவர்களுக்கு குலசாமி ஒண்ணு இருக்கு. இப்ப இஷ்ட தெய்வம் என்ன, குலசாமி என்ன? நம்ம ஒருத்தருக்கு பிடிக்கும் தினமு கண்ணை என்ன செய்யணும், வடப்புறம் காளியம்மன மனசுல நினைச்சு தினமும் ஒரு சாமி இஷ்டப்பட்டு வளர்க்குறது. அதே சேரமிச கருப்பு சாமியை தினம் மனசுல நினைக்கலாம். ராஜேந்திரன் இந்த பகவதி அம்மன் தினமும் நினைக்கலாம். எல்லாருமே இஷ்டப்பட்டு ஒரு சாமியை நம்ம காலையில் நினைச்சுக்கலாம். ஆனா அவர்களுக்கும் எல்லாருக்குமே குல தெய்வம் ஒண்ணு இருக்கு. அப்ப இஷ்ட தெய்வத்துக்கும் குலசாமிக்கு என்ன வேறுபாடு? நம்ம வீட்டுல ஒரு பெண்ணு உருவாயிட்டாலும் சரி, ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம இஷ்டப்பட்டு கும்பிடுற இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டுக்கிட்ட வராது. ஆனால் குலசாமி மட்டும் நம்ம வீட்டுல ஒரு பெண் உருவாயிட்டாலும் சரி, ஒரு கெட்ட காரியம் எடுத்தாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம குடும்பத்தை காப்பதுதான் குலதெய்வம். அப்பேற்பட்ட குலசாமி வழிபாடு எப்ப செய்யணும்? ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பா நம்ம குலசாமி கும்பிடணும். எப்ப கும்பிடணும்? சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நன்னாள் தொடங்கினா போதும். அன்று முதல் 8 நாளைக்கு 7 நாளைக்கு எந்த ஊர்ல போய் நம்ம வாழ்வாரத்துக்கு போய் வேலை பார்த்தாலும் சரி, சொந்த ஊருக்கு வந்து நம்ம உற்றார் உறவுகள் நம்ம குடும்பத்துல அழைச்சிட்டு போய் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம குலசாமியை கும்பிட்டோம்னா அந்த ஆண்டு முழுவதும் நம்ம குடும்பத்தை காப்பது என்பது கோவில் ஸ்தல வரலாறு. அப்பேற்பட்ட சிறப்பா இருந்தாலும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா உலகமே என்னத்துல இருக்கு? 3ல இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? மூணு ஒரு வாரியா பாக்குறீங்கப்பா. எப்படின்னா தாயை வணங்கி விட்டு, ஆமா, ஒரு தாயை வணங்கி கடைசி காலங்களில் தாய் குழந்தைகளா பாவிக்கணும்னு சொன்னாங்க. அதுபோல பெற்ற தாயை வணங்கி தாய் முதலிடமே பிறப்பிடம் சொன்னாங்க. அப்பேற்பட்ட தாயை வணங்கி கலை படிக்க வரலாம். 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பார்த்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா கோழி மிதிச்சு வந்த குஞ்சுக்குந்த சேதமில்லை கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்லை கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பமில்லை தாயும் மடியிலதா என்றைக்குமே துன்பமில்லை என் தாய் மனசு அதில் நான் வளர்ந்தமில்லை என் தாயாரோட ஒரு காலத்தில் இல்லை தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போவாதம்மா 7 ஜென்மம் அது மாறாத தங்கம் 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 நாள் சுமந்து நம்மளை பக்குவமா எடுத்து மாறுடையும் தோளுடையும் நாம உறங்க ஏன கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வேர்வ நித்தம் சொட்டி நம்மளுக்காக தியாகம் செஞ்ச சாமி நம்மளுக்காக தியாகம் செஞ்ச சாமி அவதா என்னைக்குமே நம்மளுக்கு சாமி தாய்தா என்னைக்குமே நம்மளுக்கு சாமி செங்கரும்பே நான் மறந்து வேலுள்ள ஏங்கடிச்சே பூவுக்கு வாசமுண்டு சாமிக்குத்தான் வீடு கல்லையும் பாழா நீ நினைச்சே முல்லையும் பூவா நீ முடிச்சே போனதெல்லாம் போகத்துக்கு யாரும் இங்கே ராமனில்லை கள்ளமோ ஒன்று தச்சு கண்ணீரில்
கொசுவுக்கு சேராம கொத்து செடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாடு சோறு விட்டு வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஆள்காட்டு குடிச்சு அதெல்லாம் சொல்லி கொடுத்த அல்லாத குடிச்சு சொல்லி கொடுத்த ஆகாட்டி வெள்ள குடிச்சு அதெல்லாம் சொல்லி கொடுத்த அண்ணால கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த அளவுக்கு நடவு தச்சு கொடுத்த சுவாடு சேர்த்து வச்சு எட்டமெல்லாம் வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலாம் அங்கே அம்மா கொஞ்ச நேரம் காணலாம் அங்கே காசை வந்து நான் கொடுத்த காசாயத்தை குடிக்க வச்ச ஏப்புல கருத்தருந்து வெட்டு சொல்லி வச்ச தாலிய வைத்து கூட தாயை எங்க படிக்க வச்ச மனுஷன் விட்டு வளர்த்த அப்பா தாயடி மண்ணுக்கு முன்னால ஏன் காலடி மண்ணுக்கு முன்னால நீரு சும்மா 10 மாசம் அம்மா சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா குடிகார அப்பளுக்கு அதிகார பார்க்கப்பட்டு குடிகார அப்பனுக்கு அடிமாற வாக்கப்பட்டு ஒரு ரமணாக உசரே கொடுமைய தாங்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்டு ஆயுசுக்கு நான் நடிக்க அத்தனையும் தாங்கி பட்டவும் போதும் பாடியே உசுரவிட்ட அம்மா பட்டதும் போதும் பாடியே உசுரவிட்ட பட்டு மட்ட வாங்கல் வச்சு பச்சை வச்சு பாடு சுத்தம் விட்டு வைத்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கே பாதி மகன் சும்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கே இந்த பாதி மகன் சும்மா 10 மாசம் நம்மள சுமந்து பெற்று இருந்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஆராரியோ 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 அந்த முறையில் தாயை வணங்கினாலும் இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு விருந்தலி கலைக்குறமாக காட்சியளிக்கின்றது. தேவலோகத்தில் ஒரு கற்பக சோலை, இந்நல் புகழுலகில் ஒரு அற்புத சோலை என்றாலும் பொருந்தும். திருமகளும் கலைமகளும் உள்ள இடம் திரு குறிஞ்சி என்னிவிடமோ, சிவனும் திருமாலும் திசைமுகனும் வந்த இடம் திரு வேல்மலை இவிடமோ, பருவமொழி பெண்களோடு பலமற்ற தாய்மாரும் பார்ப்பதும் ரசிப்பதும் ஒரு மனமோ, ஒரு பிறவி மறுபிறவி எழுபிறவி எடுத்தாலும் இந்நில துதித்தினில் எவ்வளவு துதி செல்வன் நடந்து வந்த மின்னை கூட்ட மரங்களும் கதிரவன் ஒளிக்கதிர் தரைவிடாமல் தாங்கி இருக்கும் காட்சிகளை காலமெல்லாம் கண்டு சந்தோஷிக்க அப்பேற்பட்ட பெருமை மிக்க இடம். அதே போலதான் ஒரு கோயில் சிறப்பா இருப்பாங்க. ஒரு கோயிலுக்கு இப்ப மனிதன் ஒரு பூமியில பிறந்து தாயின் கருவில 10 மாசம் சுமந்து இந்த உலகம் என்பதென்ன இறைவனின் சந்தை மடம். அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போக்குல நம்ம இருந்துட்டு போக போறோம். யாரு 10 ஏக்கர் சொத்து வச்சிருக்கலாம், 100 ரூபாய் நகை வச்சிருக்கலாம், காரு பங்களா சொத்து எல்லாம் வச்சிருக்கலாம். நான் வாழுமே 200 வயசுல வாழ முடியுமா? பிரபலாகப்பட்டவன் 4 விஷயத்தை அன்னைக்கு தலையில எழுதி அடைஞ்சு வச்சா. எல்லார் வரையும் 4 விஷயம் இருக்கு. என்ன காரணம்? இன்னைக்கு நீ எந்த ஊர்ல பிறக்கணும் ரமேஷ்? 1 நீ என்னமா மிருகமா மனிதனா? 2 3 நீ ஏழையா பணக்காரனா? 3 4 நீ எத்தனை வருஷத்துக்கு வாழணும்னு நம்ம தலையில எழுதி வச்சிருக்கா. அதே போல எப்படின்னா
மூணு கடுத்த ஒரு தாயின் கருவில இருந்து ஒரு பூமியில ஒருத்தன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நம்ம இறைவழி சேர்றதுக்கு என்ன வேணும்? இருக்கிறதுக்கு 3 வேணும்னு சொன்னேன். என்ன 3 வேணும்? இருக்கிறதுக்கு இடம்ங்கிறது 1 வேணும், உடுத்திக்க உடை 2, உண்ணுவதற்கு உணவு 3 இருந்தா அந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு நம்ம வாழ்ந்து நம்ம இருக்கிற இறைவனுக்கு காலம் கழிச்சு போகலாம். அதே போல உலகத்தை எடுத்துக்கிட்டா 3ல தான் கிடக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க? இந்தியாவை எடுத்துக்கிட்டா 3 தான், உலகமே 3 தான். 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பகுதி. இந்தியாவை எடுத்துக்கிட்டா 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பகுதி. அதே போல மனிதனுக்கு என்ன இருக்கு? தண்ணி 3 தண்ணி இருக்கு. தாபத்தை தீர்ப்பதும் தண்ணி தான், தோஷத்தை தீர்ப்பதும் தண்ணி தான், மோகத்தை தீர்ப்பதும் தண்ணி தான். அப்ப தண்ணி தான். அதே போல 3ல இருக்கு. அதே போல மனிதனுக்கு சங்கு 3 சங்கு. என்ன சங்கு? அப்படியே சங்குன்னு அர்த்தம் பாக்குறியா? 3 சங்கு என்ன? ஒரு தாயின் கருவறையில இருந்து பிறக்கும் போது ஒரு பெற்ற கிராமத்துல சேலப்பால் சொல்லுவோம் முதல் சங்கு. ஆமா, பிறந்தவன கொடுப்பாங்க முதல் சங்கு. 2வது திருமணம் முடிச்சு ஒரு குலசாமியை கும்பிட்டு ஊர்ல அப்படி கூட்டிட்டு போவாங்க, போகும்போது ஒரு சங்கு. 2வது சங்கு. ஆமா. 3வது சங்கு எங்களுக்கு தெரியுமா? 3வது சங்கு இறக்கும் பொழுது இறுதியில் ஒரு சங்கு விடுவாங்க. அந்த சங்கை நம்ம கேட்க முடியாது, 2 சங்கு பாத்துடலாம். அது போல அவன் கேட்கிறான், சத்திவேலு சித்தப்பா அந்த சங்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த சங்கெல்லாம் கொஞ்ச நாள் செட்டு பாருங்க, இப்ப பாக்காதீங்க. அதே போல மூடை மட்டும் விட்டு வைக்க கூடாது, எரியிற நெருப்பை விட்டு வைக்க கூடாது, வாங்கின கடனை விட்டு வைக்க கூடாது. என்ன ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க. எதிரியும் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல 3 திரும்ப வந்துடும். என்ன 3? நம்ம செய்யற உதவி திரும்ப வந்துடும், நம்ம செய்யற நன்றி திரும்ப வந்துடும், நம்ம செய்யற துரோகம் அது நம்மள திரும்ப வந்துடும். அதே போல ஆலயம்ங்கிறது 3 தான். 3 போதா? வித்தியாலயம், மடாலயம், தேவாலயம். வித்தியாலயம் என்ன? மாணவர்களுடைய கல்வி சாலை. மடாலயம் முனிவர்கள் ரிஷிகள் இருக்கக்கூடியது. தேவாலயம் நம்ம கும்பிடுறமே கோவில் இதான். அதே போல புத்தி 3 புத்தி இருக்கு. 3 வருது. என்ன புத்தி? கரி புத்தி, வாழைப்பட்ட புத்தி, கற்பூர புத்தி. கரிக்கிறது என்ன? பொறுத்தா பிடிச்சுக்கிறோம். அப்ப என்ன, இன்னைக்கு எத்தனை ஹார்மோனியக்காரங்க இருந்தாலும் உண்மையில ஜெயரமேசுக்கு உனக்கு இன்னைக்கு ஒரு பேரு கேட்கறாங்கல்ல, அந்த முறையில ஜெயராம சொல்லிட்டேன்னா அது கற்பூர புத்தி, உடனே பிடிச்சுக்கிறோம். அந்த கரி புத்தி எல்லாத்துக்கு லேசா பொறுத்துறோம்னு பிடிச்சுக்கிறோம். கண்ணை எனக்கு எல்லா வேலையும் பார்த்தாலும் கண்ணை சொல்ற சரியா இருக்கு கேட்டா கரி புத்தி. அந்த வாழைப்பட்ட புத்தி பிடிச்சா பிடிக்குமா? 3ல நம்ம ராஜேந்திரன் என்ன சொல்றது? நம்ம அகர ஆறுமானம் கேட்கிற மாதிரி போறதா அது வாழைப்பட்ட புத்தி. 3 விட்டு 2க்கு வந்துருவோம். நாளில் 2, வாரம் 2, வருஷம் 2 வகுத்து வச்சா நாளில் 2 என்ன? காலை மாலை கடனை கழிக்கணும். வாரம் 2 சனியும் புதன் 2 தச்சு குடிக்கணும். மாதம் 2 கட்டிய மனைவியோட இல்லற சோதனை கூடுறது. மாசத்துக்கு 2 தான் நீ சொல்லி வச்சா. இது யாரு கேட்பாங்களா? வருஷம் 2, வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டா அன்னைக்கு திருநேகத்துல மனுஷன் 300 வயது வாழ்ந்திருக்கான். வரலாறு சொல்லுது. திருநேகத்துல மனுஷன் 200 வயது வாழ்ந்திருக்கான். இன்னைக்கு கலியுகம் 50 வயசுக்கு மேல என்ன ஆகுது? இளைஞருடைய தேவையோட கெட்டு போகுது. காரணம் என்ன? நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு. அதே போல அந்த காலத்துல ஐயா பெரியவங்களுக்கு தெரியும், அப்பதான் 7 மணிக்கு கட்டுல சோறை போட்டு வச்சு விறுவிறு வீட்டுக்குள்ள போட போய் என்ன போட்டு வரும்? வெத்தலை பாக்க எடுத்துட்டு வரும். இன்னைக்கு சோறை போட்டு வச்சு உள்ள போனது இவ்வளவு மாத்திரை எடுத்து கொடுக்குது. இதான் முடிஞ்சு போச்சு. அதே போல அன்னைக்கு ஐயா வேலைக்கு போன அப்பதான் என்ன செய்யும்? வாசல்ல இருந்து வந்து பத்திரமா போயிட்டு வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க அன்னைக்கு அனுப்பி வைக்க. போயிட்டு வாங்க, அது என்ன? அன்பு காதல். இப்ப சில நேரங்கள் அன்னைக்கு போயிட்டு வாங்க அன்பு காதல். இன்னைக்கு சில நேரங்கள் போயிட்டாரு வாங்க இது அவசர காதல். 20 இளமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல், 60 ஆன்மீக காதல், 70 சதாசிவம் முடிச்சாலும் 5 அவசரம், 10 பதட்டம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம்னு நம்ம காலக்கணக்கு முடிச்சாலும் அன்னைக்கெல்லாம் புருஷன் மேல பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு சில இடங்கள்ல புருஷன் இருக்கிறதே சொல்ற கிடையாது. பெண்களுடைய கற்பும் ஒழுக்கம் வந்து புருஷனுக்கு 1000 கூட்டி தருமா. ஒரு பெண் புருஷன் எப்படி இருக்கணும்? அறிவுரை சொல்றதுல மந்திரி மாதிரி இருக்கணுமா, வேலை செய்வதுல பணிவிடை பெண்ணு மாதிரி இருக்கணுமா, படுக்கை அறையில தாசி பெண்ணு மாதிரி இருக்கணுமா. அதே போல ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சு கட்டிய கணவன் வீட்டுக்கு போகும் பொழுது எப்படி போகணுமா? மாமனாரை தகப்பனாகவும், மாமியாரை தாயாகவும், கொழுந்தனாரை சகோதரன், கொழுந்தியாரை சகோதரன் நினைத்து உண்மை உழைப்பு விசுவாச அர்ப்பணிப்போடு போயிட்டானா அந்த குடும்பம் ஜெயிச்சு வருமா. அதே போல ஒரு பெண்ணு திருமணம் முடிச்ச பொண்ணு என்ன செய்யலாம்? எது 2 விஷயம் செய்யக்கூடாது. பிறந்த வீட்டுல போய் புருஷ வீட்டு வறுமையை பேசக்கூடாது. அதே போல பிறந்த வீட்டுல புருஷ விட்டு வறுமையை சொல்லக்கூடாது. பூந்த வீட்டுல பெருமை, பிறந்த வீட்டு பெருமையை பூந்த வீட்டுல பேசக்கூடாது. அது போல குடும்பம் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இருந்தாலும் இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் மனிதனால் ஒடிக்கப்பட்ட சிலை இறைவன் காட்சி தரும் அழகை ஒரு கீதத்தோடு அப்படியே சரி பண்ணலாம். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். இந்த மனிதன் படைத்த சிலையை எல்லாம் இறைவன் ஆளுகின்றார். இறைவன் ஆளுகின்றார்.
இறைவன் வாழுகின்றான். இசையாளவனை இணைந்து வைப்பது மனிதனின் குணமாகும். இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். அந்த இசையில் மகிழ்ந்து இறங்கி வருவது இறைவனி மனமாகும். இறைவனி மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். இந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றார். இறைவன் வாழ்கின்றார். இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் மனிதனால் வடிக்கப்பட்ட சிலையில் இறைவன் காட்சி வந்தாலும் இவர்கள் இன்பத்தில் இந்த விழாவில் எங்கிருந்தாலும் ஒரு விழா நடந்தா சிறப்புப்பட்டு இன்பப்படுவாங்க. அதே ஒரு நாமளும் இன்பத்தில் பங்கெடுக்கிற தன்மையில் எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது கணிசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம். கணிகைகளின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். அந்த கணிகைகளின் துணையிலே கிடைப்பதில்லை இன்பம். கணிசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம். கணிகைகளின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மலையாளி வாய்மொழியே இன்பம். இணையில்லா மலையாளி வாய்மொழியே இன்பம். அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று போது அது எங்கிருந்த போது வரை மாறி போது இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. இன்பமையே இன்பமையே இந்த தேடு. இந்த வாழ்விலே ஒருவருக்கு வருவதென்ன இன்பம். இன்பமையே இன்பத்தை தான் பெறுகிற இன்பத்தை எல்லாரும் பெற்றாலும் உண்மையிலே பக்க மேளம் உயிரோட பக்க மேளம். அந்த முறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறார் முறையை பார்க்கலாமா? கேக்குதா? சூப்பரா கேக்குது. என்ன ஆளலம் கேக்குதா? என்ன இது மேடு, இது பள்ளம். இன்பம்னா துன்பம் இருக்கு, வரவுனா செலவு இருக்கு. போனால் வராததுன்னா ஒருத்தருக்கு மானம் போனா திரும்ப வராது, உயிர் போனாலும் திரும்ப வராது. பிரிக்க முடியாது. என்ன உண்மையான பந்த பாசத்தை பிரிக்க முடியாது. அதே போல இரவுனா பகல் இருக்கு, இன்பம்னா துன்பம் இருக்கு, வரவுனா செலவு இருக்கு. அதே போல இன்னொன்று இருக்கு, தானா வருவது என்ன இளமையும் முதுமையும் நம்மளை கேட்காது, அதான் வந்துட்டு போயிடும். நம்மளுக்கு ஒரு டை அடிச்சுக்கிறான், நீ டை அடிச்சா என்ன அடிச்சா என்ன, அது இறைவன் போட்ட கணக்குப்படி நம்ம போயிடணும். அது போல தானா வருவது இளமை முதுமையும். அதே போல மேடுனா பள்ள இருக்கு இருக்குல்ல, மேட்டு புஞ்சிய உழுதவன் கட்டா, மேனாமணிக்கு தொட்டவன் கட்டா. அன்னைக்கு தொட்டு கட்டா பத்மாசுரே, தொடாம கட்ட ராவனே, விட்டு கட்ட மாட்டு மண்ணே, விடுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால மேடு பள்ள வாழ்க்கையில் இன்ப துன்பம் இரவு பகல் எல்லாமே உண்டு. அந்த முறையில் ஆளலம் சோ என்ன அருமையான காலம். இப்படி மக்களுக்கு பிறக்க வேண்டும் காலம் இவளுக்கு உண்டு எப்பொழுதும் தன்மானம். இவர் செய்ய கேட்கும் பொழுது துள்ளாத மனமும் துள்ளுமுனதற்கு எல்லாரும் சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட அளவுக்கு சொந்தக்காரி கண்ணீர் இருக்கிற இமை கூட கவிவாடு மனமோடு இந்த பெண்மகளை எவ்வாறு ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது கலையே உன்விழி கூடல் கவிப்பாடுவே, கலையே உன்விழி கூட கவிப்பாடுவே, கலையே உன்விழி கூட கவிப்பாடுவே, தங்கச் சிலையே நிழல் கூட ஒளி வீசுவே, ஒளி வீசுவே, கலையே உன்விழி கூட கவிப்பாடுவே.
வாயிலுக்கு சர்க்கரையை தேடும் கனிவோடு கலந்த பாகோ பச்சை நிறத்தழகி பாங்கான பேரழகி இச்சை சொல்லழகி இங்கீத நடையழகி கச்சை மார்பழகி கனிவான முகத்தழகி என் அச்சம் தீர்த்திட என் அருகில் வந்தால் என்ன என்றென்றும் எனக்குரிய என்னவளை இந்த சின்னவளை முன்னழகும் பின்னழகு சின்னழகு இடையழகு கண்ணுற்று காண்பதற்கு காலமெல்லாம் போதாது அப்பேற்பட்ட அளவுக்கு சொந்தக்காரியை பார்க்கும் பொழுது மயங்காத மனம் பவளக்குடியில் பூத்த பூவை போல சொலிக்கும் அளவோடு இந்த பெண்மணி எவ்வாறு சொல்லாமல் பார்க்கும் பொழுது நன்றி கைதட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றி வர்றது கூட ஒட்டு முடி அப்படி சொல்லுங்க இங்க கூந்தல் அழகு இவளுக்கு இங்க கீழே தொங்குதியா கார்மேக கூந்தல் இத கவனிக்கணும் சொல்லுங்க வாத்தியாரே தம்பி தினேஷ் கண்ணு ரெண்டு தெரியுமா அந்த பெண்ணுக்கு லவ்வா பழ கண்கள் மூக்கு பாத்திருக்கியா உடைமுளகா பாத்திருக்கியா கமுதி சந்தையில போட்டுப்பாங்க எடுத்த தடவிக்கிட்டே கிடக்கலாம் நான் முளகா சொல்றேன் மூக்கல்ல உதட பாத்திருக்கியா அம்மா பாத்திருக்கியா அந்த பெண்ணை உதடு பார்த்தா பழைய உதடு நம்ம பார்த்த உதடு செருப்பல உதடு கழுத்து இருக்க வச்சீங்களா அம்மா சங்கு 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 மணி கழுத்தியா சங்குன்னு ஓடனா சங்குன்னு போயிடுங்க அதே போல ரமேஷ் கழுத்து சங்கு மணி கழுத்து அம்மா இடுப்ப பாத்திருக்கீங்க அந்த பெண்களுக்கு இப்ப கம்மாயில தூண்டிய போட்டு மீனை புடிச்சு கெளுத்திய புடிச்சா என்ன குத்து தூக்குனா முள்ளு குத்து கெண்டைய புடிச்சு தூக்குனா அடி வயிறு தலா தலா தலான்னு தொங்கு அதே போல இந்த பெண்களுக்கு வடி வயிறு வயிறு எப்படி தெரியுமா கெண்ட மீன் அப்பல வயிறு இந்த கால் இருக்கு பாத்தியா என்ன காலு தொட தொட வாழை தண்டை போல வலுவலுன்னு காலு இது எல்லாத்தையும் காட்டி நடுவால ஒண்ணு சிறுசா வச்சிருக்கான் என்னது அதான் அந்த இதயம்ங்கிறது உண்மையிலே இந்த பெண்களுக்கு எப்பவும் பெருசா இருக்கிறதுனால மேலையும் சிகப்பு கீழையும் சிகப்பு இன்னைக்குதான் பார்த்தேன் குதிக்காலும் சிகப்பு எப்படின்னா சிகப்பு சிகப்புனா கருப்புலதான் உறுப்பு பொறுப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா கருப்புலதான் கருப்புதான் கருத்தா உறுப்பு எப்படின்னா வெள்ள மொழி இதுல கருவில் இருந்தாதான் பார்வை கிடைக்கும் அதே போல மேகம் கருப்பு அது இருந்தாதான் தண்ணி கொடுத்தாதான் கருப்பு அதே போல வீடு வெள்ளையா இருந்தாலும் அடுப்படி கருப்பா உள்ள கருப்பா இருக்குல்ல அது போல மேலையும் சிறப்பு கீழையும் சிறப்பு என்ன அப்படி அந்த கருப்பை பார்க்கும் பொழுது எப்படி சொல்லுங்க முதல்ல இருக்கிற சிவப்பு சாயத்தோட ஒரு கீதத்தோட எவ்வாறு சொல்ல நம்ம பார்க்கும் பொழுது அந்த மருந்தாம் கடலா கேட்கும் கடலா கேட்கும் கொஞ்சம் நெருங்கி வா அதை
சந்திக்க வேண்டிய ஆளை சீக்கிரம் சந்திக்க வேண்டிய உண்மையில் யாரியாது என்ன போச்சு ஏன் போச்சு எதுக்கு போச்சு எப்படி போச்சு நாட்டுல அவவே போகலன்னு சொல்லி சிரமப்பட்டு கிடைக்கேன் போனா போயிட்டு போகுது என்ன போகுது அப்படி அது அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்பிக்கல தூக்கி போட்டு உடைச்சா கோழி முட்டை முதல்ல அம்பிக்கல உடையுமா உடையாது இது அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்பிக்கல உடைச்ச மாதிரி ஒரு மறுக்கிற என்ன வயக்காட்டுல தண்ணில இருந்து வரப்புல படுத்து கிடந்தாங்களாம் அது அம்மாவாசை இருட்டுல பெருச்சாளி போறதா வழின்னு சொல்லிச்சு அப்படி வழியடி வந்திருக்கியா பழனி பஞ்சாமிரதம் கிடைக்கலன்னு பாத யாத்திரை போய்கிட்டு படுத்து கிடந்து வந்தாங்க ஆடு கட்ட இடம் போய் நான் ஆணைய வாங்கி கிட்ட நினைச்சு அப்படி கட்ட வந்திருக்கியா மாமியா வயசுக்கு வந்துட்டான்னு வருமூல தூக்கி போட்டு அடிச்சாங்களாம் அத வேகாத சோத்துக்கு 7 பேர் விருந்தாடி போய் காத்துக்கிட்டு காக்க வைக்க வந்திருக்கியா குழம்பு வைக்க முடியாதவ கோவிலுக்கு போனாலும் அத வேகாத சோத்துக்கு 7 பேர் விருந்தாடி காத்து மாதிரி காத்திருக்கியா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா ரயில் எவ்வளவுதான் வேகமா போகலாம் ரயில் எவ்வளவு வேகமா போனாலும் கடைசி பெட்டி என்ன செய்யும் கடைசியில தான் வரும் அதே போல பில்கேட்ஸோட பயனா இருந்தாலும் கழித்தல் கணக்கு போட்டா கடன் வாங்கி தானே வாங்கிட்டு போக போறேன் யாரு வாங்குறாரு பாப்போம் அப்படியா எனக்கு சொந்தமானது போயிடுச்சு என்ன போகுது எனக்கு சொந்தமானது போயிடுச்சு மானா ஆமா மான் உள்ள வந்து யாரு தெரியுமா யாரு நீங்க எங்க அப்பா யாரு யாரு எங்க அப்பா சிவவேட ஓ எங்க அப்பா என்ன பிடிக்கும் தெரியுமா என்ன பிடிக்கிறாரு எங்க அப்பா ஒரு காளை பிடிக்கி சரி எங்க அம்மா ஒரு சிங்கம் பிடிக்கி சரி எங்க அண்ணன் ஒரு எலி பிடிக்கி என் தம்பி புலி பிடிக்கி சரி நான் ஒரு மான் பிடிக்கி அப்ப உங்க குடும்பமே ஒரு புடிக்கி குடும்பம் ஏய் குடிக்கிறவங்கடா நாங்கெல்லாம் குடிக்கிறவங்க ஆமா சரி இங்க ஏனா சக்தி என்ற தானத்தை பிடிக்கிறவங்க நாங்க சக்தி என்ற தானம் இங்க எதுக்கு எதை பிடிக்க வந்தீங்க எனக்கு சொந்த மான் உள்ள போச்சு மான் உள்ள வச்சா உள்ள போச்சு
விட்டு விடியாம இந்த போய் சொல்ல கட்டாமா என்ன காரணம்? மான் எங்க ஆட்டுக்குட்டி கூட வரலங்க. அவர் வருவதும் போகுது வருவதும் போகுது இன்பம் வரும் துன்பம் வரும். ஆமா. அதனால போனது உங்களுக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளவு முழிச்சிருந்து நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க எங்க இருந்து பாக்குற? நான் வந்து திணைக்குள்ளதேன். மேல பரணியில தான் காப்பீங்க. ஆமா. அப்ப மேல இருக்கும்போது உங்களுக்கு கீழே போனது தெரியாதுல்ல? ஓ கீழே போயிருக்குமோ? கீழே போயிருக்கும்ல. சரி எங்க இருந்து விரட்டி வரீங்க? அந்த ஆளுக்கு வெள்ளிமலை தெரியுதா? எங்க தெரியுது? தெரியலையா? சொல்றது ஊரா பொய்யா தெரியுதா? தெரியலையா உனக்கு? தெரியுதா தெரியலையா? ஊரா பிராடுதுன்னா மாமியால வச்சிட கொடுத்து தெரியல தெரியாது. இப்ப தெரியுதா? இப்ப 3 மலை தெரியுதுங்க. அதுல எறும்பு ஊரா வரிசை எவ்வளவு அழகா போகுதுன்னு இப்ப பாருங்க. தெரியுதுல? நல்லா தெரியுது. தெரியுது. ஆமா. சரி. அங்க இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். உங்க பேர் என்ன பேரு? கந்தவேட. அட கந்தா. எனக்கு கந்தான்னு சொன்னா சீக்கிரம் வரையா? ஓ கந்தா. இந்த பாரு கந்தன் தானா? கந்தவேட. உங்க அப்பா பேரு? சடைய வேட. உங்க அம்மா பேரு? சடச்சி. அடச்சி. ஏய் சடச்சி வேடச்சிடா. எனக்கு தெரியலையா அப்ப? இவன் எப்படி தெரியலையே? நான் தான் வீரத்தேவன். என்ன அவக்கால எங்கடா வந்த நீ? அட ரொம்ப நெருங்கிட்டா கண்ணே. 2 பேரும் சின்ன வயசுல பிரிய மாட்டான். ஆமா. என் கூட இருக்காரு ராஜேந்திரன். என்ன மறக்கலையா நீங்க? அவரு சின்ன வயசுல ரமேஷ் ஐஸ்ன்னு கேட்பேன். என் மச்சனன் கேட்டான்னு கமுதி அண்ணன் சகாய் ஐஸ் பேட்டிக்கு போவேன். ஐஸ வாங்கிட்டு வருவேன். வரும்போது பூரா வெயிலுக்கு வடிஞ்சிரு. ஆனா குச்சியை புடிச்சிட்டு விட மாட்டேடா. அப்படி பாசக்கார. உங்களுக்கு யாருக்கு ஒரு 8 வயசு இருக்கும். கொக்கா மிட்டாய் வேணும் சொல்லி அட பிடிக்கிறீங்க. இருக்கிற கடை ஊரா ஏறி இறங்குறேன். ஒரு கடையில கிடைக்கல. படக்குற டவுசருக்குள்ள கையை விடுறேன். 2 கோலா மிட்டாய் இருந்துச்சு. ஒரு மிட்டாய் எடுத்து கொடுத்து ஒரு வாரம் ஜோஞ்சுக்கிட்டே தெரிஞ்சு. உண்மைதான். கம்மாயில மீன் பிடிச்ச ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்குல்ல. நான் கெளுத்தியா பிடிப்பல்ல. நான் விழுந்துகிட்டு இதை பிடிச்சேனா? கெண்டையை பிடிச்சேன். கெண்டையை பிடிச்சியா? ஆமா. ஆப்ல நீ இவ்வளவு இடத்துக்கு வந்துட்டல. நான் மாடெல்லாம் தேடல. காட்டுக்குடா கார்ல. ஆமா. உன் தங்கச்சியை தேடி வந்திருக்கேன். தெரியுமுங்க. அப்பயே அந்த பிள்ளை நீங்க மோந்து வந்துகிட்டே தெரியும். உன் தங்கச்சியை தேடி இருக்கேன். அந்த நோக்கமா இருக்கு. ஆமா. அதுக்கு முன்னாடி சரி நீங்க மான தேடி போறது மாதிரியே போங்க. சரி. ஆனா நான் தான் உங்களை உள்ள விட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. எதுக்குள்ள? மனத்துக்குள்ள. போனா வருமா? போனா வருவாரு. போனா வருமா? ஆமா. போனா வருது. போனா வரும். உன் தங்கச்சி வருது. வரட்டுங்க பாப்போம். கூப்பிடலாமா? போதுமா?